ஸோ ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து ஆவடி கிளம்பிட்டு இருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டோட ரிசப்ஷன் நடக்க போகுது ஆவடியில். யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட அமேசானில் வேலை செஞ்ச பையன், பேர் வந்து ஜிஜின், ரொம்ப நல்ல பையன். அவனோட ரிசப்ஷன் தான் இன்றைக்கி போகிறோம் ஆவடிக்கு. ரிசப்ஷன் ஈவினிங் தான், இருந்தாலும் முன்கூட்டியே போயிட்டு அப்படி இப்படி கொஞ்சம் சுற்றுறது அப்படி இப்படின்ற வேலை மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்கலாம். ஸோ அதுக்கு கண்டிப்பாக கிளம்புவோம். ப்ளஸ் இன்றைக்கி நைட்டு நம்ம ஊருக்கு கிளம்புறதுனால கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போய் பார்த்துட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நைட்டு வர மாதிரி தான் கணக்கு. நைட்டு வந்ததும் அப்படியே நம்ம கிளம்பி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் அதுதான் ஃபுல்லாக ரெடியாக கிளம்பிட்டேன். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து இப்போது ஆவடி கிளம்பி போகணும். நம்ம வீட்டிலேருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 15-16 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். மினிமம் இல்லை 20 கூட வச்சுக்கோங்களேன். ரவுண்டாக ஏதோ ஒரு கிலோமீட்டர் வரும். கூகுள் மேப் போட்டு தான் போனேன். ஆவடி வரைக்கும் போயிடுவேன். அங்கேருந்து அவங்க வீடு கொஞ்சம் உள்ளே இருக்கும். ஸோ மேப் போட்டு போய் தான் பார்க்கணும் அவன் வீட்டில். பார்ப்போம் எனக்கு எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்குது. மழை பெஞ்சு அந்த புயல் எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ காற்று குறைஞ்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ கிளம்பி அப்படியே போய் அவங்க வீட்டில் போய் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தாரில் போகலை. ஏன்னா அதில் கொஞ்சம் டீசல் கம்மி பண்ணி வச்சுட்டேன் நான். ஸோ அதனால் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஒரு சேஞ்சுக்கு தாரில் ஸ்கார்பியோவில் போக போகிறோம். அப்போ இப்போ முன்னாடி வண்டி நவுத்திக்கிட்டு இருக்காரு. இது வேறு பாட்டு பாட ஆரம்பிச்சிடும். அதான் இப்போ நம்ம இதில் தான் போக போகிறோம். இங்கேருந்து இப்போ ஆவடிக்கு. கிளைமேட் நல்லா இருக்குது. மழையெல்லாம் நின்று காற்று எல்லாமே நின்றுச்சு. ஸோ இப்போ நம்ம அதுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். சரி ஓகே பாப், சரி பார்க்கலாம், பாய். சரி கைஸ், அப்படியே நம்ம கிளம்புவோம். கிளம்பி அப்படியே போயிட்டே இருப்போம். எப்பயும் போகிறேன் யூஷுவல் பிட்ஸ் தான் இங்கே வர ரோடு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே நான் கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம திரும்பி பைபாஸ் ஏறிட்டு கண்டினியூ பண்ணுவோம். பைபாஸ்ன்ற சென்ஸ் வந்து மஞ்சமாக்கம் கூட ஏறிட்டு கண்டினியூ பண்ணலாமான்னு தெரியல. ஆமாம், அதையும் தாண்டி புழல் நோக்கி போகும்போது அங்கே திருப்பி நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரோட்டை 1000 வாட்டி பார்த்துருப்பீங்க. எங்கேயாச்சும் தண்ணி நின்றுச்சுன்னா காட்டுறேன் தவிர மற்றபடி அதே ரோடு தான். ஸோ நான் மேக்ஸிமம் வந்து தாண்டி போயிட்டு காட்டுறேன். ஏன்னா வண்டியெல்லாம் நம்ம வார்ம் அப் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இந்த வண்டியில் ஃபுல் டேங்க் ஃபியூல் இருக்கிறதுனால தான் இந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். தாரில் போடணும்னு நினச்சது போடவே இல்லை. டைம் வேற வேஸ்ட் பண்ணிட்டோம், போடாமல் அப்படியே விட்டுட்டோம். ஸோ இப்போ நம்ம ஆவடி தான் போய்கிட்டு இருக்கோம். அங்கே மிலிட்ரி ஏரியா இருக்கும்ல, அதுக்குள்ளே தான் இருக்கிறாப்புல நம்ம ஜிஜின்னு. உள்ளே போய் தான் அங்கே ஆவடி கிட்ட போயிட்டு நம்ம மேப் போட்டுக்கலாம். 50 தாண்டி போய் நம்ம மேப் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு 10 வாட்டி போடாலும் நம்ம வந்து இடத்த ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பிரெயின் பவர்னு சொல்ல முடியாது, ஒரு லெத்தார்ஜிக்கு தான், அசால்ட்டாக விட்டுறது தான். ஞாபகம் வச்சுன்னு நினச்சா ட்ரை பண்ணலாம். அதான் கூகுள் மேப் இருக்கு, அந்த தைரியம் தான். சரி பார்ப்போம் கைஸ் எப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்படியே அந்த சைடு போயிட்டு கிட்ட போயிட்டு ஒரு புழல் கேம்ப் கிட்ட போய் கண்டிப்பாக பண்ணுறேன். நம்ம காலேஜ் எல்லாம் காட்டுறேன். நான் நிறுத்தி கூட ஓரமாக நின்று காட்டுறேன் நம்ம காலேஜை. பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாதவரம் ரவுண்டானா கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து இப்போ நம்ம டுவர்ட்ஸ் ரைட் எடுத்து போகணும் புழலுக்கு. புழல்லேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து சூரப்பேட்டை, நம்ம காலேஜ் இந்த ரோடு வழியாக தான் நம்ம போக போகிறோம். அம்பத்தூர் ஆவடி. பாருங்க, இவர் பாட்டு காலையிலேயே கேஷுவலாக வராது. நம்ம நார்மலாக கேஷுவலாகவே போவோம். ரொம்பலாம் ஒன்றும் பதட்டப்பட தேவையில்ல. நம்ம பாட்டு ஜாலியாக போவோம். பள்ளம் தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு மழை பெஞ்சதுனால. கரெக்டாக இப்போ நம்ம ரவுண்டானாக்குள்ள பூந்து அப்படியே போகிறோம் புழல் நோக்கி. இந்த ஜங்ஷனை கொஞ்சம் பார்த்து போனோம் கைஸ். பட்டுன்னு வண்டி ஓரம் கட்டிடுவாங்க. ஓரம் கட்டுறது தப்பு இல்லை, ஆனால் ஒரு இண்டிகேஷனும் இல்லாமல் ஓரம் கட்டுவாங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் பார்த்து போய்க்கணும். இதுதான் கைஸ் நான் ரெகுலராக காலேஜுக்கு போகிற ரோட இதுதான். டெய்லி காலையில் வந்துட்டு இப்படி தான் போயிட்டு இருப்பேன். இப்போ அவன் வீட்டுக்கு போகிறதுக்காக வேண்டி நம்ம திருப்பி இந்த காலேஜ் ரூட்டை பிடிக்கிறோம். கிளைமேட் பாருங்க, வேற மாதிரி இருக்கு. செம்மையா இருக்கு கிளைமேட்டு, சூப்பரா இருக்கு. பாருங்க எப்படி போறான் பாருங்க. தண்ணி லாரியில அவன் என்னமோ சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கிட்டு போறாப்புல. ஆனா வானம் எல்லாமே சூப்பரா இருக்கு.
கைஸ் நம்ம கேமரால புதுசா ஏதோ இஷ்யூ வந்துச்சு. தானாவே கட் ஆகிட்டு இப்போ திரும்பி ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிருக்கு. ஏன் எப்படி ஆச்சுன்னு தெரியல. நம்ம அது என்னன்னு ரிசர்ச் பண்ணணும், என்ன கதைன்னு தெரியல. இப்போ நம்ம லெஃப்ட் எடுத்து போனா நம்ம காலேஜ் ரோடு. உள்ள நிறைய வேர் ஹவுஸுங்களும் இருக்கு. அந்த ஆயில் கேனு, ஆயில் பேரல், அது இதுன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஒஃபிஷியலாக இப்போ நம்ம காலேஜ் கேம்ப் ரோடுக்கு வந்துட்டோம். சூரப்பேட்டை ரோடு இது. இங்கே தான் நிறைய வேலம்மாள் ஸ்கூல்ஸ் எல்லாம் கேம்பஸும் இங்கே தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இங்கே நிறைய வேர் ஹவுசஸும் இருக்கும். லெஃப்ட் ரைட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வேர் ஹவுசஸ் இருக்கும். இப்போ நம்ம அப்படியே நோக்கி போவோம். இப்போ அம்பத்தூர் அடுத்து. இப்போ நம்ம காலேஜ் தொட்டா சூரப்பேட்டு. காலேஜை காட்ட முடிஞ்சா காட்டுறேன், இல்லைன்ற பட்சத்தில் வேலம்மாள் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ்னு போட்டிங்கன்னா கூகுள்லேயே வரும். கிட்டத்தட்ட ஸ்கூலு தான் இருந்தாலும் அங்கேயே நிறைய மெமரிஸ் நம்மளுக்கு. டைம் வேறு ஆகிட்டு இருக்கு. 10 மணி ஆகுது. அவங்ககிட்ட நான் 9:30 மணி 10 மணிக்கெலாம் வீட்டில் இருப்பேன்னு சொன்னேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கேயே 10 மணி ஆயிடுச்சு. ஸோ நான் காலேஜில் நிறுத்தி காட்டல கைஸ். அது இங்கே தான் இருக்க போது, எங்கேயும் போக போகிறது இல்லை. நம்ம இன்னொரு வாட்டி வரப்போ கூட காமிச்சிக்கலாம். இல்லை ரிட்டர்ன் வரும்போது நைட்டில் கூட லைட் கீட்டு போட்டுருந்தா கூட காமிக்கிறேன் நான், எப்படின்னு பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு காட்டுறதுக்கு டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். 1 நிமிஷம் தான் ஆகும் நீங்கள் நினைப்பீங்க. யோசிச்சு பார்த்தேன், சரி பார்ப்போம் எப்படின்ட்டு. காலேஜ் கிட்ட போய் பார்ப்போம். தோணுச்சுன்னா பட்டுன்னு நிறுத்திட்டு அப்படியே கண்ணாடி இறக்கி எடுப்போம். இல்லைன்னா இறங்கி போய் கூட எடுப்போம். ஒரு ஷார்ட் சும்மா வாசலில் இருக்கிற அந்த போர்டை மட்டும். ஏன்னா நம்ம காலேஜ்லேயே கொஞ்சம் நிறையவே பண்ணியிருக்கிறோம். அதனால் உள்ளுக்குள்ளேயே நம்மளை அவ்வளோ விட மாட்டாங்க. நம்ம வெளியே இருந்து காமிச்சிட்டு அப்படியே ஓடி போயிடுவோம். ஆல்மோஸ்ட் நான் காலேஜ் அந்த ஃபர்ஸ்ட் இயர்லேயே நிறைய ரூல்ஸ் பிரேக் பண்ணியிருக்கேன் கைஸ். அந்த மாதிரி ஜீன்ஸ் அலவுட்னா ஜீன்ஸ் போட்டு போயிருக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் ஷூஸ்லாம் போட்டு போகிறதா ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் போட்டு போயிருக்கேன். பைக் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னாங்க, பைக் எடுத்துகிட்டு போனது நான் தான். எக்ஸாஸ்ட் போட்டெல்லாம் அப்போல்லாம் ஓட்டவே கூடாது. நான் காலேஜுக்கு எக்ஸாஸ்ட் போட்டெல்லாம் போயிருக்கிறேன். என்னை துரத்திட்டுலாம் வந்து பிடிச்சிருக்கிறாங்க காலேஜுக்குள்ளே வந்து. நிறைய சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. இதான் வேலம்மாள் நியூஜன் கேம்பஸு. வரிசையாக ஃபுல்லாக வேலம்மாள் தாங்க. இந்த இடத்த ரோடை மட்டும் அவனுக்கு வேலம்மாள் வாங்கலை, மற்றபடி எல்லாமே வேலம்மாள் தான் இந்த இடத்துல. அந்த ரைட் சைடில் இருக்கு பாருங்க, நம்ம சேட்டா கடை. எப்பயுமே இங்கே தான் வந்துட்டு நம்ம ஈவினிங் ஆகிட்டா காலையில் சீக்கிரம் வந்துட்டாலும் போயிட்டு பிரெட் ஆம்லேட்டு ஜூஸ்லாம் குடிக்கிறது. இதாங்க லெஃப்டில் இருக்கிறதாங்க என் காலேஜ். இண்டிகேட்டர் போட்டு வரேன். சரி, நான் இப்போ காலேஜ் கிட்ட போய் காமிச்சிட்டு வரேன் நான். ஸோ கைஸ், இதுதான் நம்ம படித்த காலேஜ், வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இங்கே தான் படித்தேன், வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். சூரப்பேட்டில் இருக்கிறாப்புல. இங்கே தான் நம்ம காலேஜ் ஃபுல்லாக வந்தது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் போயிட்டு காலேஜை போயிட்டு சும்மா ஷார்ட் எடுத்துகிட்டு வெளியே நின்று நம்ம வாட்ச்மேன்கிட்ட பேசிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தேன். இங்கேயே ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திரும்பி பேக் ஆன் த ட்ராக் ஆவடியை நோக்கி போவோம். இன்னும் ஞாபகம்லாம் வச்சிருக்கிறாங்க என்னை, நீ தானப்பா அந்த பெரிய வண்டியில் வருவேன் அப்படின்னு. பரவாயில்ல, ஏன்னா நம்ம காலேஜ் சேரும் போதே நம்ம வண்டி வந்து லான்ச் ஆகாததுக்கு முன்னாடி எடுத்துட்டேன் நான். ஏஎஸ் 200 இருக்குல்ல, பெருசாக இப்போ வந்து லான்ச் ஆச்சுன்னா யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி டைம்ல நான் எடுத்துட்டேன். அப்போ நான் அட்மிஷன் போடுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ண வந்ததில்ல நான் தான். அப்போ வரும்போது எல்லாரும் என்ன வண்டிப்பா இதுன்னு கேட்டு எல்லாரும் ஓட்டிலாம் பார்த்து நம்ம ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல எல்லாரும் கூட ஜெல் ஆகிட்டோம் கைஸ். அதுக்கப்புறமா அந்த செகண்ட் செமஸ்டர்ல இருந்து தான் கைஸ் ஒரு மாதிரி என்ன ஆச்சுன்னு தெரில, கொஞ்சம் கோளாரா மாதிரி எங்கெங்கயோ போயிருச்சு.
ஃபர்ஸ்ட் இயர்லலாம் வந்து கிட்டத்தட்ட ஓவராகவே ஜாலியாக சுற்றிட்டேன் நான் காலேஜுக்குள்ள. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம கொஞ்சம் அடங்க வேண்டிய நேரம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடக்கியாச்சு. அப்படியே அமைதி ஆகிட்டோம். இப்போ டோட்டலாகவே அமைதி ஆகிட்டோம். அப்போ இருந்த நானும் இப்போ இருக்கிற நானும் ஒன்றான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ இருந்தது வேற மாதிரி இருந்தேன், இப்போ வேற மாதிரி இருக்கேன். லைஃப்பில் அப்பப்போ மாறி தானே ஆகணும். ஸோ அதுதான் கைஸ். இப்போ நம்ம வந்து அம்பத்தூரை நோக்கி போயிட்டு இருக்கோம். இது வந்து சூரப்பேட்டு. இதுக்குள்ளே நம்ம ஃப்ரெண்டு வீடெல்லாம் இருக்குது. உதயராஜான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான். நம்ம காலேஜ் ஸ்டாஃபோட பையன்தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம பேட்சில் வந்து முக்கால்வாசி பேர் வந்து காலேஜ் ஸ்டாஃப்ஸோட பசங்க தான். அந்த ஏஜ்ல தான் எல்லாருமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே காலேஜ் ஸ்டாஃபோட பசங்க தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பேட்ச் எங்களுது. அண்ட் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ்லேருந்து ஏதோ ஒரு பொண்ணு ஊருக்கு போகுது போல, ஹாஸ்டல் பேட்ச். அது என்னையவே தான் பார்த்துக்கிட்டு இருந்தது. யாரா இவன் பாட்டு வீடியோ எடுத்துட்டு போறானே, நம்ம காலேஜுக்குள்ள ஃபோனுங்களே அலவுட் இல்லையா அப்படின்னு நினச்சிது. சரி வாட்ச்மேன் நான் கேட்டுக்கிட்டாரு, உள்ளெல்லாம் காமிக்காதப்பா, தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொன்னாரு. சரி ஓகே, சரி வாசல் கேட்டு மட்டும் காமிச்சிட்டு அப்படியே வந்துட்டேன் நான். உள்ளுக்குள்ளெல்லாம் போனேன். அவர் சொன்னோடனே உள்ள போப்பா நீ போப்பா அப்படின்னாரு. நாளைக்கு கூட வாப்பா, மண்டே கூட வந்து பாரு, சுற்றி பார்த்துட்டு ப்ராப்பரா வா, இது லீவ் டைம்ல வேணாப்பா, எனக்கு தான் தேவையில்லாம் பிரச்சனை ஆகுனாரு. சரி ஓகே, அவருக்கு எதுக்கு நம்மளால பிரச்சனை வரணும்னு சொல்லிட்டு அமைதியாக நான் பாட்டு அப்படியே வீட்டை டெலிட் பண்ணிட்டு வந்துட்டேன். இதுவே முன்ன மாதிரி இருந்தானா அதெல்லாம் கண்டுக்கூட மாட்டேன். இப்போ என்ன சொல்றது, நம்ம வயசாகுதுன்ற இதுலேயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அந்த எம்பத்தி சிம்பத்தின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹைட்டண்டாக இருக்கு. அதனால சரி ஓகே, அவருக்கு எதுக்கு நம்ம தேவலாம் தொல்லை பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு நான் பாட்டு அதெல்லாம் டெலிட் பண்ணிட்டு ஜம்முன்னு பேசிட்டு அழகாக கொஞ்சம் மெமரிஸை ரிகலெக்ட் பண்ணிட்டு அப்படியே வந்தாச்சு. வெறும் நல்ல மெமரிஸ் மட்டும், கெட்ட மெமரிஸும் எல்லாருக்குமே இருக்கும்ல காலேஜ்னாலே. அந்த மாதிரி எனக்கும் கொஞ்சம் இருந்தது. அதெல்லாம் மட்டும் நான் அப்படியே விட்டுட்டு நல்லதை மட்டும் அப்படியே ஞாபகப்படுத்தி யோசிச்சு பார்த்துட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். உள்ளே ஒரு கோயிலும் இருக்கும், சும்மா போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம காலேஜ் காட்டலாமா வேணாமான்னு டபுள் மைண்டடாக இருந்துச்சு. சும்மா என்ட்ரன்ஸ் மட்டுமா காமிச்சோமேன்னு சொல்லிட்டு ஓரளவு திருப்தி தான். சும்மா போய் பார்த்ததுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணா இருந்தாப்புல வாட்ச்மேனு, பார்த்து பேசிட்டு வந்தாச்சு. சரி கைஸ், கொஞ்சம் கொலைன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். கொலைன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். வாய் வளரிட்டு இருக்கு. நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். ஏன்னா இப்படியே போச்சுன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும், அப்புறம் கண்டென்ட்டே இல்லாமல் வேஸ்ட்டாக போயிடும். சரி நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் நான். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அம்பத்தூருக்கு வந்துட்டோம். அம்பத்தூர் ஓட்டி வந்துட்டோம். இதுதான் லெஃப்டில் பஸ் ஸ்டாண்டெல்லாம் வரும். இது அம்பத்தூர் மார்க்கெட். இது உள்ள ரயில்வே ஸ்டேஷன் அதெல்லாம் உள்ளே இருக்கும். இங்கே ராகி தேட்டர் அதெல்லாம் வந்து இருக்கும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ்லேருந்து ஸ்பான்சர் பண்ணிலாம் தேர்ட் இயரில் ஃபைனல் இயர்லலாம் அனுப்பிவிடுவாங்க போகிறதுக்கு. சில ஒர்க்ஸ்லாம் ஓடி கொடுத்து அனுப்புவாங்க. அப்படி போயிட்டு வரும்போது சில சாருங்களாம் இருப்பாங்க, ரொம்ப நல்லவங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளோ சுற்றிட்டு வரலப்பா, கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வாப்பான்னு சொல்லிட்டு அப்பப்போ நம்மளுக்கு படத்துக்குலாம் அனுப்பி விடுவாங்க. இதெல்லாம் சொல்லாமான்னு தெரில. அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு காசு, படத்துக்கு டிக்கெட்டு காசு எல்லாமே கொடுத்துருவாங்க. எல்லாமே ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணிப்பேன் நான். பெட்ரோல் செலவு எல்லாமே. அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து காலேஜுக்கு வந்து செக்ஸ்லாம் வரும்ல, அந்த செக்ஸை வந்து போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு சொல்லுவாங்க நம்மளை. அதுவும் போயிட்டு நம்ம வாங்கிட்டு வருவோம். நான் நம்ம பாய் ஒருத்தர் இருப்பான், ஃபைன்னு சொல்லிட்டு, நாங்கள் 2 பேர் தான் அழகாக வண்டி எடுத்துருவோம். அவன் டிஓ இல்லை இன்னொருத்த அஸ்வின் இருந்தான், அவன் இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கான். அவனோட சிபிஆர் எடுத்துக்கிட்டு நாங்கள் பாட்டு கிளம்பிடுவோம், அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ நான் எடுத்துகிட்டு போனது AS 200. ஸோ மைலேஜ்லாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா, ஒன்று டிஓ எடுத்துப்போம், இல்லைனா அஸ்வினோட 150 சிபிஆர். அது வந்து ஓரளவுக்காவது மைலேஜ் தரும் என்னோட ASஓட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ அப்படி இப்படின்னு ஓடிச்சு கைஸ் டைம் காலேஜில். பார்த்தீங்கன்னா ராக்கி தேட்டரை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த வண்டியில் 6வது கியர்லன்றதை வந்து நான் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா தப்பி தவறி போட்டேன்னா கூட வண்டி வந்து கியர்லாம் உடஞ்சி போயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் 5 கியர் தான். இப்போ
இதே இன்ஜின் தான் எல்லா ஸ்கார்பியோ எக்ஸ்யூவி எல்லாத்துலேயுமே இருக்குது. அது 6 கியர் கான்ஃபிகில் இருக்குது. இது அந்த காலத்தில் வரும்போது 5 கியர் தான் கான்ஃபிக். இங்கெல்லாம் இன்னும் இருட்டாக தான் இருக்குது. அந்த சைடு நம்ம வீட்டு சைடில் வேகம் ஓரளவுக்கு கலைஞ்சிருச்சு. இங்கெல்லாம் இன்னும் இருட்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஆவடி ரைட் எடுத்து போகணும். ரைட் இன்டர்சென்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது யூட்டன் மாதிரி தான் இருக்கும். அதை எடுத்து போகணும். நம்ம இப்போ உள்ள திரும்பின உடனே இருக்கிறது தான் ராக்கி தேட்டர். ஸ்ட்ரைட்டாக போகணும். திரும்பி ரைட் எடுத்து போயிட்டோம்னா நம்ம மறுபடியும் வந்த வழியிலே போயிடுவோம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் தூரம் போயிட்டு வண்டியை ஓரம் கட்டிட்டு மேப்பை போட்டு போகணும். ஏன்னா ஆவடிக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே சந்து எந்த சந்தில் திரும்பணும்னு ஐடியா கிடையாது. ஸோ அதனால் அங்கே போயிட்டு நம்ம மேப் போட்டு வீட்டுக்கு கரெக்டாக போயிடணும். இல்லைன்னா தேவையில்லாம சந்து பொந்துக்குள்ளே போய் சுற்றிக்கிட்டு மாட்டிக்கிட்டு தெரியுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் கைஸ் பார்ப்போம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆவடிக்குள்ளே வந்துட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர்ஸ் இருக்கு அவன் வீட்டுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த இடத்துல ஆவடின்னு சொல்லிட்டு. இதில் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் பண்ணி காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏரியா பார்த்தீங்கன்னாலே கொஞ்சம் கண்ட்ரோல்டு ஜோன் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா சுற்றி ஃபுல்லாமே வந்து மிலிட்ரி ப்ராப்பர்ட்டி அண்ட் போலீஸ் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ஸோ பெருசாக இங்கே காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை கைஸ். நான் இப்போ உள்ள நுழைஞ்சிட்டேன்னு சொல்லி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு காமிக்கிறேன். நம்ம திருப்பி அவன் வீட்டு கிட்ட போய் கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் வந்து 6 கிலோமீட்டர்ஸா, இன்னும் ஒரு 5.5 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கு. அவன் வீட்டு கிட்ட போயிட்டு கூட கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இங்கே பெருசாக காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. ப்ளஸ் இந்த ஃபோனில் வந்து நான் ஆண்ட்ராய்டு ஆட்டோ கார்ப்ளேலாம் கிடையாது. ஸோ நான் ஃபோனில் தான் போட்டு வச்சுட்டு இப்போ ஸ்பீடா மீட்டருக்கு மேலே வச்சுருக்கேன் நான். அது எவ்வளோ ஃபீஸபிள்னு தெரியல. ஏன்னா ஏதோ பள்ளத்து கிழத்துல விடும் போது 90 கிலோ விட தான் வந்துடும். ஸோ நான் இப்போ அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இல்லை முடிஞ்சால் எப்படியே கண்டினியூ பண்ண முடிஞ்சா இது ஓடட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்படியும் நான் சாப் டவுன் பண்ணிடுவேன் தேவையில்லாததெல்லாம். பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 3.7 கிலோமீட்டர்ஸ்லாம் ரைட் எடுக்கணும். அதான் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான சந்து. அந்த சந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆப்போசிட்லாம் வண்டி வந்துச்சுன்னா நம்ம போகவே முடியாது. கிட்டத்தட்ட ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது நான் அப்படிதான் தாரில் போக மாட்டிக்கிட்டேன். ஆப்போசிட்டில் ஒரு குட்டி தண்ணி வேன் வந்துருச்சு. குட்டின்ற சைஸ் என்னது, ஒரு அந்த 6 வீல் தான். அது வந்துருச்சு. வந்துட்டு ரோடை மறைச்சிட்டாங்க அப்படியே. அப்புறம் நான் என்ன பண்ணேன், ரிவர்ஸ்லேயே அந்த சந்திலேயே எஸ் பெண்டெல்லாம் போட்டு வந்து ஒரு கடை வாசல்ல ஏற்றி நிறுத்திட்டேன். அதுக்கப்புறமா தான் அது போனதுக்கப்புறம் திருப்பி உள்ளே வந்தேன். ரிட்டர்ன் வரும்போது அதே மாதிரி தான் தண்ணி லாரியாக வந்துருச்சு உள்ள. ஸோ அதே மாதிரி திரும்பி ரிவர்ஸ் எடுத்து அதுக்கப்புறமா தான் கைஸ் வந்தேன். ஸோ அந்த உள்ள கொஞ்சம் வலி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். நம்ம தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஜினோட வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். வீட்டுக்கிட்ட வெளியே தான் இருக்கிறோம் நம்ம. இப்போது அவன் தாரெலாம் இன்றைக்கி அவன் ஹைதராபாத்தில் விட்டு வந்திருப்பான்னு நினச்சேன். அவன் தார் இங்கே தான் இருக்குது. நானே இப்போ ரீச் ஆகிட்டேன். அவனுக்கு இப்போ ஃபோன் அடிச்சுட்டு அப்படியே அவன் வீட்டுக்கு போவோம். எப்படி சிச்சுவேஷன் என்ன பண்ண போகிறோன்றதுலாம் நம்ம அப்படியே பொறுமையாக பார்ப்போம். இப்போ மழை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு ஏற ஆரம்பிக்குது. நம்ம அதுக்குள்ளே வந்து பட்டுன்னு அவன் வீட்டுக்குள்ளே ஓடி போயிடுவோம். சரி வாங்க நம்ம எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மழை வெளியே ஸ்பீடு ஏறிக்கிட்டு இருக்கு. அவன் வீட்டில் தான் இருக்கானாம்மா. அவன் போகும் மேலே. ஏன்னா இப்போது நனைஞ்சிட்டு தான் போகணும் மேலே. உங்களுக்கு காட்டுற பாருங்க. ஸ்லோ ஆயிடுச்சு, பட்டுன்னு ஸ்லோ ஆயிடுச்சு மேலே. ஹாய் வணக்கம். இந்த வரேன் நான். அவன் தார் நிற்கிறாப்புல. நம்ம வண்டி இங்கே போட்டு இப்போ நம்ம போகிறோம். ஸோ நம்ம வண்டி இப்போ இங்கே மலையில் நனைஞ்சிட்டு இருக்கிறப்பல இந்த வண்டி எத்தனை மலையில் நனைஞ்சி ஒரு மாதிரி கந்திர குளத்தில் இருக்கிறப்பல நல்ல நம்ம தார் வந்து டீசல் இல்லைனா வரல. இல்லைன்னா அதை எடுத்துகிட்டு வந்துருப்பேன். கொஞ்சம் ட்வின்னிங்காக இருந்திருக்கும். பார்ப்போம் மேலே போயிட்டு. இதுதான் நம்ம ஜிஜின் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஸ்பாட்டு. நல்லா மழை நல்லா சூப்பராக பேஞ்சிட்டு இப்போ தூரல் போட்டுட்ருக்கு. இப்போ கிளைமேட் சூப்பராக இருக்குது. நம்ம வண்டி அதை நிற்கிது பாருங்கள்.
இது நிற்கிது பாருங்கள். ஸோ இதுதான் கைஸ் என்ட்ரன்ஸ். இப்படி உள்ளே போய் தான் நம்ம மண்டபத்துக்கு ஏறணும். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா இதோ இங்கே நிறுத்தி வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம பொருள்லாம் இறக்கி வைக்க வந்தோம். இதுதான் என்ட்ரன்ஸு. நான் அப்படியே காட்டுறேன். இப்போ டெக்கரேஷன் ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு. டைனிங் ஸ்பேஸ், ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கார்பியோ எடுத்துகிட்டு வீட்டில் விட போகிறோம். ஏன்னா கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸ் வந்துருச்சு. வைப்பர் வேலை செய்யல, ஏசி சரியாக வேலை செய்யலை. எதுக்கு நம்ம மழை வேறு இங்கே பயங்கரமாக பேஞ்சிக்கிட்டு இருக்கா விட்டு எதுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இந்த ஸ்கார்பியோ விட்டுட்டு தார் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ அதில் டீசலில் போட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு வர மாதிரி தான் பிளான். இப்போ மழை நின்றுருக்கு கொஞ்சம். இந்த டைமில் நம்ம பட்டுன்னு ஓடி போயிட்டு வண்டி எடுத்து நம்ம திருப்பி வந்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அவங்க கிளம்புறதுக்கு ஒரு 3 o'clock போல் கிளம்புன்னு சொல்லிக்கிறேன். இப்போ 1 o'clock ஆகுது. நம்ம வீட்டுக்கு போயிட்டு டீசல் போட்டு கிளம்பி வரதுக்கு எப்படியோ கரெக்டாக ஒரு 2 கிட்ட ஆடுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு இது மாதிரி நான் கிளம்பி போயிட்டு வரேன் நான். சரி வாங்க அடுத்து என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஸ்கார்பியோ விட்டுட்டு இப்போ நம்ம தார் எடுத்துகிட்டு கிளம்புறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன இஷ்யூஸ் தான், எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸ். வைப்பரும் வேலை செய்யலை, ஆஸ் வெல் வந்து ஏசியும் வேலை செய்யலை. சரி எதுக்கு மழை காலத்தில் ரிஸ்க் எடுத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து தார் எடுத்துக்கிட்டோம். இப்போ இன்னொரு மேட்ரு என்னாச்சுன்னா என்ன சொல்கிறது, இப்போ நம்ம ஊருக்கு போகிற பிளான் இருந்துல அது வந்து சடன்லி இப்போ கேன்சல். ஏன்னா இப்போது நம்ம போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஊருங்களை தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து இப்போ நம்ம ஊருக்கு போய் பிரோஜனமே இல்லைன்னு அப்பா சொல்லிட்டாரு. அதனால இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம ஊருக்கு போகிற பிளானை ஸ்கிப் பண்ணிட்டு திருப்பி வேற எப்பயாச்சும் பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஐடியா. அது நம்ம பார்த்துக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போதைக்கு அது வந்து சூட்டபுளாக இருக்காது. ஏன்னா நம்ம ஊருக்கு கிளம்பி போயிட்டு அங்கே போகிற வழியில் ஏதோ ஒருத்தர் போய் தண்ணிக்குள்ளே மாட்டிக்கிட்டு வெளியும் வராமல் வண்டியை நம்ம இழக்கிறதுக்கு பொறுமை இன்னொரு வாட்டி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லிட்டாரு. ஏன்னா நியூஸ்லேயும் காமிச்சார் இப்போ எல்லா இடத்துலையும் போட்டு விட்டு தான் ஆளுங்களை எல்லாம் வெளியே எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இப்போ கழுத்தளவுக்கு தண்ணி நிற்குது எல்லா இடத்துலையும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம வந்து அந்த ஹை ரிஸ்க் கேம்பிள் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளானை ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ அடுத்து ஒட்டி ஏதாவது டைம் கிடைக்கும் போகிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம அப்போ பொறுமையாக போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்து ஆக வேண்டிய வேலைகள்லாம் பார்த்துக்கலாம். இன்னும் நிறைய பிளான்ஸ்லாம் இருந்தது. அந்த பிளான்ஸ்லாம் நம்ம வந்து அப்படியே என்ன சொல்றது ப்ரீபோன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டைம் கிடைச்சதுனால. ஸோ பார்த்துக்கலாம் guys எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஒன்று நினச்சா நடக்கிறது வேறையாக தான் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் இப்போ மறுபடியும் கிளம்பி போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஆவடி தான். இப்போ டேரெக்டாக நான் இப்போ மண்டபத்துக்கு போகணுமா இல்லை அவன் வீட்டுக்கு போகணுமான்றது இன்னும் ஷோராக தெரில. அவன் வந்து ஆவடி கிட்ட வந்து எனக்கு கால் அடிடா நான் சொல்கிறேன் ஷோரா அப்படின்னு இருக்கான். ஏன்னா இப்போ அங்கே ஒரு பேட்ச் கிளம்பிட்டாங்க. ஏன்னா போயிட்டு மேக்கப் போடணும்ல, அதுக்காண்டி ஒரு பேட்ச் வந்து கிளம்பிருச்சு முன்னாடியே. அந்த பேட்ச் போயிட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு அவங்க அங்கே வரத்துக்கும் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி இவங்க வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு மாதிரி பிளான் பண்ணுறது இப்போதைக்கு பிளானு. ஸோ அங்கே போயிட்டு நம்ம கிட்ட போயிட்டு அவனுக்கு ஃபோன் அடிச்சு கேட்டுப்போம் எல்லாத்தையும். ஸோ அதான் மறுபடியும் இதே ரோட்டில் தான் போக போகிறேன். ஸோ நான் இப்போ வீடியோ எடுக்க போகிறதில்ல. நான் அங்கே போயிட்டு நான் அவன் வீட்டு கிட்ட போயிட்டு அந்த ஆவடி கிட்ட போயிட்டு நான் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோவில் திருப்பி போகிற இடத்த காட்டுற மாதிரி இருக்கும். சரி கைஸ் பார்ப்போம். நான் கொஞ்சம் பாட்டு கேட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அம்பத்தூர் வந்துட்டோம். மழை ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமாக. இவனோட நம்ம வீட்டுக்கிட்ட மழை இல்லை, ஆனால் இங்கே இந்த சைடு ஃபுல்லாக மழை மேகம் ஃபுல்லாக இங்கே தான் கைஸ் இருக்குது. இவ்வளோ நேரம் தூரல் போட்டுருந்துச்சு. இந்த சைடு இந்த அம்பத்தூர் தொட அப்படியே ஃபுல்லாக மழை அடித்து தள்ளிக்கிட்டு இருக்கு. அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த சைடு தான் மழை அதிகமாக இருக்கும் போல். அண்ட் அதே மாதிரி நம்ம ஊருக்கு போகிற பிளானும் கேன்சல் கைஸ். ஏன்னா இப்போ நம்ம ஊருக்கு எப்படி போனோம்னா திண்டிவனம் வழியாக தான் போனோம். அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஊரே தண்ணியில் மிதப்பு தான்.
ஸோ அப்பா என்ன சொல்லிட்டாரு, அவ்வளோ ரிஸ்க்கு எடுத்து போக வேணாம், நம்ம அடுத்து இன்னும் கொஞ்ச நேரம் கூட கொஞ்ச நேரம் கழிச்சு கூட போய்க்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. நமக்கு அடுத்தடுத்த பிளான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எப்போ நம்மளுக்கு செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் போட்டு ஊருக்கு போய்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இட்ஸ் ஃபார் த பெஸ்ட்னு வச்சுக்கலாமே. ஏன்னா நம்ம முன்கூட்டி இப்போ கிளம்பிதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அதை மாட்டிக்கிட்டு இப்போ என்ன ஆயிருப்போம் கூட தெரியாது. இப்போ நியூஸ் பார்த்தனால தெரிஞ்சுது இப்போது எப்படி இருக்குது தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு. இதுவே நம்ம அதெல்லாம் பார்க்காம ஏதாவது என்ன சொல்கிறது தெரியாமல் கிளம்பிட்டு பெரிய உள்ளே போய் மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கும்ல. ஏன்னா லைஃப்பும் ரிஸ்க்கு, வண்டிக்கும் ரிஸ்க்கு, மாட்டுச்சுன்னா அவ்வளோதான். ஏன்னா கழுக்களவு தண்ணி இருக்குன்ற மாதிரி நியூஸில் போட்டு காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. போட்லாம் வீடு வரைக்கும் வருது பாருங்க. ஹெவி ரெயின் இங்கே ஆரம்பிச்சிருச்சு, காட்டுத்தனமான மழை இங்கே ஆரம்பிச்சிருச்சு கேஸ். ரோட்டில் தண்ணி எப்படி விழுதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கேமரா எல்லாம் முழுசாக காட்ட முடியுமான்னு தெரியல எனக்கு. லைட்டாக ஸ்லோ ஆகுது. இதுதான் கைஸ் இந்த இடத்துல இப்போ பிரச்சனையே. திடீர்னு ஸ்பீட் ஆகுது, திடீர்னு ஸ்லோ ஆகுது. இதை என்னால் கெஸ் பண்ண முடியல. ஏன்னா நான் காலையில் வர்றப்போ இதே மாதிரி தான் இருந்தது. திடீர்னு ஸ்பீடாக பெஞ்சுது, அப்புறம் மழை ஸ்லோவாச்சு, அப்புறம் நார்மலாச்சு, அப்புறம் திரும்பி ஸ்பீடாக பெய்ய ஆரம்பிச்சிது. ஸோ இது வந்து நல்ல வேலை இப்போ நான் ஸ்கார்பியோ வீட்டில் விட்டு இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா ரிஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தி, ஹை ரிஸ்க் கேம் இதெல்லாம். மழை டைம்லலாம் இப்படின்றதுக்குள்ளே என்ன வேணால் நடக்கலாம். அதனால வந்து எப்பயுமே நம்ம அந்த மாதிரி விஷயத்தில் வந்து விளையாடக்கூடாது. நம்மளுக்கு இப்போ வேறு வழியே இல்லைன்னா பரவாயில்ல, நம்மளுக்கு தான் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குன்ற போது நம்ம அப்படி ரிஸ்க்காக எடுத்து விளையாடக்கூடாது. மறுபடியும் ஆரம்பிக்குது. இந்த மாதிரி தான் விட்டு 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 அடிக்குது. அது ஏன் அப்படி ஆகுதுன்னு தெரியல. சரி கேஸ், இப்போ மறுபடியும் நம்ம ராக்கி தியேட்டர் கிட்ட வந்துட்டோம். இங்கே பாருங்க, மழையே இல்லை, சுத்தமாக மழை இல்லை. அந்த ரோட்டை தாண்டினோடனே மழை நின்றுச்சு. அப்படியே என்னன்னே தெரியல, ஏதோ ஒரு அனாமலி மாதிரி இருக்கு. இந்த சைடு பாருங்க எவ்வளோ வெளிச்சமா இருக்கு. ஆனால் நடுவில் கரெக்டாக அந்த சூரப்பேட்டிலேருந்து அம்பத்தூர் வரைக்கும் தான் கைஸ் மழை இருக்கு. இந்த சைடு வந்துட்டீங்கன்னா மழையே இல்லை, ஃபுல்லாக வானமே வெளிச்சமாக நல்லா க்ளீனாக இருக்குது. அதோ பாருங்க, இந்த சைடு எப்படி இருட்டாக இருக்கு பாருங்க. அந்த சைடோட வெளிச்சமாக இருந்துச்சு, இந்த சைடோட இருட்டாக இருக்கு பாருங்க. தண்ணி வேற நம்ம வேற எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இருப்போம். தண்ணி தேங்கிருச்சுன்னா பாவம் எல்லாரும். ஸோ அதான் கைஸ் உங்களுக்கு இந்த ஷார்ட்டை காட்டலான்னு சொல்லி தான் இப்போ நான் கேமரா வேன் பண்ணேன். இல்லைன்னா நான் இன்னும் அவன் வீட்டு கிட்ட போயிட்டு கால் பண்ணியிருப்பேன். அவன் வீட்டு கிட்ட போய் நான் கேமரா ஆன் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சோன்னே சரி ஓகே இதை காமிப்போம், ஒரு ஷார்ட் மாதிரி காமிச்சிடலாம். ஆக்சுவலி நான் இது இப்படி காட்ட கூட நினைக்கல, சும்மா ஒரு ஸ்லோமோ ஷார்ட் மாதிரி போடுறதுக்கு எடுக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனால் இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல. ஸோ அதான் கைஸ் இதெல்லாம் வந்து ஏதோ வினோதமான ஒரு அனாமலி. சரி பார்ப்போம். நம்ம அவன் வீட்டுக்கிட்ட போய் கண்டினியூ பண்ணுறேன். அங்கே போய் நிறுத்திட்டு நம்ம ஒரு ஃபோன் வர பண்ணி கேட்கணும் அவங்ககிட்ட, எங்கே வரணும், வீட்டுக்கு வரட்டுமா மண்டபத்துக்கு வரட்டும்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் கைஸ். சரி பார்ப்போம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஜனோட அதாவது ரிசப்ஷன் மண்டபத்துக்கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 800 மீட்டர்ஸ் தான் இருக்குது. கரெக்டாக நல்லா மழைலாம் நின்றுச்சு, ஆனால் ரோடெல்லாம் ஈரமாக தான் இருக்குது. இன்னும் நம்ம நெருங்கி வந்துட்டோம். இன்னும் ஒரு 700 மீட்டர்ஸ் தான். போயிட்டு வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ அவனும் அங்கே வீட்டிலேருந்து கிளம்புறேன்னு சொல்லியிருந்தான். அதுக்காக வேண்டி தான் நான் இவ்வளோ நேரம் உருட்டிக்கிட்டு ஸ்லோவாக வந்தேன். ஏன்னா நம்ம நார்மலாக வர மாதிரி வந்தோம்னா எப்பயும் வந்திருப்போம். அவனும் அங்கேருந்து வீட்டிலேருந்து வரணும்ல, அதுக்காக வேண்டி நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக வந்தோம். பின்னாடிலாம் பார்க்கறது கிடையாது, யாரும் இல்லாமல் அவன் மாட்டு வண்டி வெளியே எடுத்துருவானுங்க. ஸோ அதான் கைஸ் இப்போ இன்னும் ஒரு 500 மீட்டர்ஸ் தான் இருக்குது மண்டபத்துக்கு. போய் ரீச் ஆனதும் நான் காட்டுறேன் அவன் வந்துட்டான் இல்லையான்ட்டு. இங்கே ஃபுல்லாமே நிறைய மண்டபம் இருக்குது கைஸ் பக்கத்தில் வரிசையாக. நான் வர்றப்ப பார்க்கல, இப்போ திரும்பி வர்றப்ப தான் பார்க்குறேன் இவ்வளோ மண்டபம் இங்கே இருக்குன்னு. இன்னும் ஒரு 300 மீட்டர்ஸ். ரிஸ்க்லெஸ்ஸாக ஓட்டணுன்றதுலாம் தெரிய மாட்டேங்குது. எங்கெங்கே ரிஸ்க் எடுக்கணும், எங்கெங்கே ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு தெரியாமல் நிறைய பேர் ரோட்டில் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் கைஸ் வந்தாச்சுன்னா 100 மீட்டர்ஸ். இதோ இங்கே முன்னாடி இருக்கிறது தான் மண்டபம். டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க.
அவங்களுக்கான நேமிங்ஸ் வச்சுருக்காங்க. ஜிஜுன்னு சிவப்பிரியா. அங்கே வந்து அவங்க அம்மா அப்பா பேர் 2 பேரோடவும் போட்டிருக்காங்க. வெல்கம்ஸ் யூ. அண்ட் இதுதான் நம்ம மண்டபம். பார்த்துக்கோங்க, டெக்கரேஷன் ஒர்க்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வண்டியை உள்ளே பார்க் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுவோம். இப்படியே போட்டுறாங்கண்ணா. அப்படியே விட்டுருவா. ஏன்னா வெளியே எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கணும், அதுதான் பார்க்குறேன் நான். சரி, ஓகே ஓகே. திருப்பி விட்றேன் நான். அப்படி ஸ்ட்ரைட்டாக விட்றேன் நான். நானே அந்த செடிக்கு வந்து கொஞ்சம் முன்னாடி விட்டேன். நீங்க தான் பின்னாடி வாங்களா? அது பிரச்சனை இல்லை. ஏன்னா வண்டிக்கு வர்றோம்ல, அப்பதான் ரொம்ப கஷ்டமாயிடுமா. அப்போ வந்து உங்களை கூப்பிட்டு இருக்க முடியாதுல்ல. சரி சரி சரி. இன்னொரு வண்டி, இதே வண்டி கருப்பு வரும். அதான் அதுல போட்டலாம். அது நீங்க பார்க்க போட்டலாம். இப்போ கரண்ட் சப்ளை இல்லை,
கரண்ட் சப்ளை இல்லாமல் ஜென்ரேட்டர் ஓடிட்டு இருக்கு. கரண்ட் போயிடுச்சு. இன்னும் இங்கெல்லாம் ரெடி பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. பண்ணுவாங்க. அண்ட் ஃபினிஷ்டு ஃபைனலைஸ் செட்டப் இதுதான். ரைட்டாக கொஞ்சம் ரூம் ஸ்ப்ரே மாதிரி அடித்து ரெடி பண்ணிக்கணும். டெக்கரேஷன் வைஸ் ஓகே. அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இப்போ கரண்ட் வந்துருச்சு. இப்போ பார்க்க இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஜிஜின் வித் பவர் சப்ளை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு இடம். டேய் 2 சேர் போதும். நாங்கள் எத்தனை சேர் வேணும் கேள்வி எடுத்துக்கலாம். நம்ம 2 சேர் டெக்கரேஷனோட சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ பவர் சப்ளையோட பார்த்தீங்கன்னா நம்ம பயலுக்கு ஃபோட்டோ ஷூட் நடந்துகிட்ருக்கு. ஜிஜின் அவங்க அம்மாவோட தோஸ்துங்க. பொண்ணு ரெடியாகி வந்தாச்சு. மாப்பிள்ளை ப்ளஸ் பொண்ணு ரிசப்ஷன் ட்ரெஸ்.
சரி, கேக் வாங்கிட்டு நம்ம டோலர் கூட போகிறோம். அப்போ தான் வந்து யூடியூப்பில் போட கரெக்டாக இருக்கும்.